நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். இந்த 40 நாட்களின் உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்குமானால், listen to me, to loose the bands of the wickedness. அக்கிரமக்காரர்களின் கட்டுக்களை தேவன் அவிழ்க்கிற ஒரு 40 நாட்களின் உபவாசமா இந்த நாட்கள் இருக்க போகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ட்ரூ ஃபாஸ்டிங், இந்த உண்மையாய் நாம் உபவாசம் எடுத்து நாம் ஜெபிக்கிற இந்த நாட்கள் அக்கிரமக்காரர்களின் கட்டுக்களை கர்த்தர் அவிழ்ப்பார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. The Lord has something for you tonight. Come on, say amen. Be ready for the word. Let that word, one word, நூற்றுக்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே நீ ரொம்ப பிஸியா இருக்கிறீர், you're too busy, but you can just say one word சொல்லுங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம ரொம்ப வார்த்தை பேசுகிறோம் ஃபோனில். ஒரு சிலர்கிட்ட பேசி 2-3 மணி சும்மா பேசிக்கிட்டே இருப்போம், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வார்த்தை. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Always I look for one word from God. Lord, give me that one word. Sometimes I'll be preparing for sermon. I'll be going through so much of papers and so much of, other interpretations, but the Lord will give me just one word, and the word varumuladu and the vaarthai ellarukku ஆசீர்வாதமா இருக்கும். And the Lord is telling me to tell you that one word tonight will change your entire life. That one word tonight will bring a transformation in your life. That one word tonight it will bring a healing and supernatural miracles will take place. Come on, say hallelujah. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தாவே என் வேலைக்காரன் அவன் குணமாவான். Come on, say amen. The centurion சொன்னா, Lord, say one word, my servant at home, he will be healed. I know tonight is going to be a powerful night. I want to share something very, very important from the book of Isaiah. Chapter 58, what is true fasting? Come on, say amen. And also the same verse, also it is in Joel chapter 2 verse 12 to 14. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Let me share a few points with you. What is true worship and a true fasting? சொல்லுங்க amen. உண்மையான உபவாசம் எது, உண்மையான ஆராதனை எது என்கிறதை நாம் அறிந்து கொண்டிருந்தால், இந்த லெந்த் நாட்கள் என்று சொல்லுகிறார்களே, இல்லாவிட்டால் இந்த 40 நாட்கள் fasting and prayer என்று சொல்லுகிறார்களே, இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க ஆமென். So I want you to read verse 6. வாசிங்க. ஏசாயா 58 6வது வசனம் வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின். நல்ல கவனிக்க வேண்டும். இந்த 40 நாட்களின் உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்குமானால், listen to me, to loose the bands of the wickedness. அக்கிரமக்காரர்களின் கட்டுக்களை தேவன் அவிழ்க்கிற ஒரு 40 நாட்களின் உபவாசமா இந்த நாட்கள் இருக்க போகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ட்ரூ ஃபாஸ்டிங், இந்த உண்மையாய் நாம் உபவாசம் எடுத்து நாம் ஜெபிக்கிற இந்த நாட்கள் அக்கிரமக்காரர்களின் கட்டுக்களை கர்த்தர் அவிழ்ப்பார். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. my first point, அக்கிரமக்காரர்களின் கட்டுக்களை கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வாழ்கிற இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி என்று சொன்னால், அக்கிரமம் நிறைந்த ஒரு பூமி, wickedness. That's what during the time of Noah, the Lord told Noah, the wickedness has increased on this earth. இந்த அக்கிரமம் மக்களின் செய்கிற இந்த பாவம், இந்த அக்கிரமக்காரர்கள் இவர்களுடைய பாவங்கள் பூமியிலே பெருகி இருக்கிறது. So I am going to destroy them with water. ஜலத்தினால் நான் பூமியை சங்காரம் பண்ண போகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. But the Lord is telling me to tell you, அக்கிரமக்காரர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார். உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். நீதி இல்லை, நியாயம் இல்லை. நியாயமா ஒரு சிலர் பேச மாட்டானுங்க, நியாயமா நடத்திக்க மாட்டாங்க, அநீதியா பேசுவாங்க, நியாயம் இல்லாம பேசுவாங்க, தேவையில்லாம குற்றப்படுத்துவாங்க. நம்ம பேசியே இருக்க மாட்டோம், சொல்லியே இருக்க மாட்டோம். நல்ல கவனிக்க வேண்டும். அது சொந்தமா இருக்கலாம், பந்தங்களா இருக்கலாம், உற்றாரா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், வேலை இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, நான் பேசாததை நீ பேசின,
அதுக்கு அர்த்தம் இப்படிதானே அப்படின்னு சொல்லி நம்ம குற்றப்படுத்துவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு நீதியை சரிக்கட்ட வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. This is a world of injustice, my dear friend. There is no justice at all. When we can't go and find anywhere, எந்த இடத்துல உண்மைத்துவம் இல்லை, எல்லா இடங்களிலும் பொய்யும் பயங்கரமான பித்தலாட்டமும் பொல்லாத அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இடம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 40 நாட்கள் உபவாச நாட்களிலே அக்கிரமக்காரர்களின் கட்டுக்களை கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். Let me tell you, கர்த்தர் அதை செய்யட்டும். பிசாசு ஒரு அக்கிரமக்காரன். பிசாசு கொல்லவும் ஆசைப்படுத்தவும் வேற எதற்கும் வரான். ஆனால் தேவன் நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா 10 பேர் தடை பண்ணுவான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அதாவது கீழே என்ன சொல்லுகிறது? நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்த்திரரும். ஒருல சொல்லுங்க ஹல்லேலூயா. To undo the heavy burdens. Come on, say amen. And to let the oppressed go free. நுகத்தடிகளை கர்த்தர் அவிழ்க்கிற தேவனாய் இருப்பார். இந்த 40 நாள் உபவாசத்துல பெரிய பேர் நுகங்கள் என்று சொன்னால் கட்டுக்கள், நுகங்கள் என்று சொன்னால் சுமைகள். கரலவதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நுகங்கள் என்று சொன்னால் சுமை. மேலே பார்ப்பதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பிரைட்டா இருப்போம், ஆனா உள்ளே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓட்ட, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், இரவெல்லாம் தூங்க முடியறதில்லை, கண்ணீர். இந்த காரியம், அந்த காரியம், பண காரியம், வேலை காரியம், குடும்ப காரியம், பிள்ளைகளின் காரியம், முன்னேற்றங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு நுகம், a yoke that has been kept on us, my dear friend. But in this 40 days of fasting and prayer, the Lord will remove the yoke and He will make us free. சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள சொல்லுங்க ஆமென். ஆகினால தான் சொல்லுகிறேன், நீங்க எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு நாளுக்கு ஒரு வேளை சாப்பிடாம உபவாசம் எடுங்க. உள்ள சொல்லுங்க ஆமென். ஒரு நாளைக்கு ஒரு வேளை. காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதீங்க, பரவாயில்ல, கரெக்டாக 1 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. 2 பிளேட் நீங்கள் சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஆமென். ரொம்ப பசி பாஸ்டர், டபுளாக சாப்பிடலான்னுக்கிறேன், சாப்பிட்டுடுங்க. ஆனால் ஒரு வேளை சாப்பிடாம ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உன் கணவனுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உன்னுடைய பொருளாதாரத்திற்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உன்னுடைய ஃபியூச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் இதோ உன்னுடைய தகப்பன் தாய்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுக்கு எப்படியாவது நல்ல வீடை வாங்கணும், என் பொருளாதாரத்திற்காக ஜெபம். சொல்லுங்க ஹல்லேலூயா. Come on, keep on praying. Let me tell you, இரண்டாவது காரியம் என்னன்னா, நுகத்தடிகளை தேவன் நுகத்தடிகளிலிருந்து கர்த்தர் தன் ஜனங்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். He will make us free from every kind of yokes that has been laid on us, my dear friend. We can't live a life with a yoke and a burden on us. சுமைகளோடு எவ்வளவு நாட்கள் வாழுகிறது? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. குழப்பத்தோடு எவ்வளவு நாட்கள் வாழுகிறது? வியாதிகளோடு எவ்வளவு நாட்கள் வாழுகிறது? வீட்டிலே பிரச்சனை 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 எவ்வளவு நாட்கள் வாழுகிறது? எவ்வளவு நாட்கள் மறைஞ்சு 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 இருக்கிறது? எவ்வளவு நாட்கள் I can hide myself, my dear friend. I need a deliverance, I need a healing, I need to be restored. My family have to come out of that situation because my God is there. In this 40 days of fasting and prayer, the Lord will take away all your yokes, my dear friend. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பிசாசாகப்பட்டவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அலைகிறான். யாரை என் வலையிலே மாட்ட வைக்கலாம், மாட்டிக்கொண்டால் அவனை போட்டு நான் கொன்று போட்டு அவனை ஒன்றுமில்லாமல் செய்வேன். நல்ல கவனிங்க, இதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். கீழே வாசிங்க, தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறது. சொல்லுங்க ஆமென். எப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறது? நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை. சொல்லுங்க. and that they break every yoke. அப்படினா நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள், நொறுங்குண்டவர்களுக்கு. சொல்லுங்க ஆமென். கட்டுண்டவர்களுக்கு, நெருக்கத்திலே, பண நெருக்கத்திலே, வேலையில்லாத திண்டாட்டம், குடும்பத்திலே ஒரு பிரிவினை, அவர்கள் இங்கே இங்கே அங்கே இங்கே 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 இருக்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கத்தை
சிங்கத்தின் நடுவிலே நான் என் ஜனங்களுக்கு உதவி செய்வேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டிருந்தான், நெருக்கத்திலே இருந்தான், கர்த்தர் உதவி செய்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி ஜுவாலையிலே போடப்பட்டார்கள். யோசேப்பு குழியிலே போடப்பட்டிருந்தான், பவுலும் சீலாவும் சிறையிலே போடப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களின் நெருக்கத்திலே தேவன் அவருடைய ஜெபங்களை கேட்டு, தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு கடிதம் வந்தது. பாபிலோனுடைய நகரத்தின் ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு கட்டளையிட்டான். லெட்டர் சீல் பண்ணி சைன் பண்ணி வந்தது. சொன்ன, நான் வைத்திருக்கிற பொற்சலையை எவனாவது வணங்காமல் போவானானால் அவனை நான் தூக்கி எங்கே போடுவேன்? சிங்க கெபியிலே போடுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. தானியேல் அந்த லெட்டரை பார்த்தான், படிச்சான், அதை எடுத்து கிழிச்சு குப்பையிலே போட்டான். கர்ணவதி சொல்லுங்க ஆமென். தைரியசாலி. எல்லாத்துக்கும் தைரியம் இருக்கும், ஆனா கர்த்தருக்கு தைரியமா இறங்கணும் களத்துல. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் பவுல் சொன்னான், what can separate me from the love of Christ? What can separate me, man? I like Paul so much. Old Testament I like Moses so much. சொல்லுங்க ஆமென். பழைய ஏற்பாட்டிலே மோசே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் என்னுடைய ஹீரோன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் தான் ஹீரோகள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே எனக்கு பிடித்தவன் மோசே, புதிய ஏற்பாட்டிலே பிடித்தவன் அப்போஸ்தலன் பவுல். என்ன தெரியுமா சொன்னான்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? வாழ்வா சாவா, பட்டினியா, பசியா, நிந்தையா, அவமானமா, என் வியாதியா, நோயா, எது? What can separate me from the love of Christ? கிறிஸ்தவர்களுக்கு நான் பார்த்து சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு பார்த்து சொல்லுகிறேன், இங்க வந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், கிறிஸ்து உனக்கு முதலாக இருக்கட்டும், அடுத்ததெல்லாம் பின்னால இருக்கட்டும். சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். Because we are committed for something. We are dedicated for the kingdom of God. It is not for people, my dear friend. It is not for people. நல்ல கவனிக்க, கர்த்தருக்காக டெடிகேட்டடா இருக்கிறோம். ஆகையால் தான் அந்த பாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நம்முடைய நுகத்தடிகளை கர்த்தர் முறியடிக்கிறவர். நாம் எதிலே அழுத்தப்படுகிறோமோ, ஒரு சிலர் நீங்க பார்த்தா கேளுங்க, work stress ன்னு சொல்லுவாங்க. I am so stressed by the work. I am in the stressனால நான் டிப்ரஷனுக்குள் போகிறேன். படிப்பினால ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், அதனால மென்டல் டார்ச்சர், ஃபேமிலினால நான் ஸ்ட்ரெஸ், ஆகையால் mentally I am being troubled very much. நிறைய பேரை போய் பாருங்களேன், பல காரியத்திலே அவர்கள் இழந்து, பண நஷ்டத்திலே போய், பிசினஸ் நஷ்டத்திலே போய், ஸ்ட்ரெஸ் ஆகி அவர்கள் கடைசியில டிப்ரஷன்ல போகிறார்கள். ஆனா நல்ல கவனிக்க வேண்டும், கர்த்தர் எல்லா நுகத்தடிகளை அவர் மாற்றி, எல்லா பாரங்களையும் எல்லா சுமைகளையும் கர்த்தர் நீக்க வல்லவர். இந்த 40 நாட்கள் உபவாச நாட்களிலே காத்திருங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கீழே வாசிங்க, 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆச்சு. சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறவரும் பசி உள்ளவனுக்கு. இப்ப நல்லா கவனிங்க, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் செய்வார். இது 3 காரியம் வாசிட்டீங்கல்ல 6வது வசனத்துல. அந்த 3 காரியங்களையும் 6வது வசனம், 7வது வசனத்துல நாம் என்ன செய்ய வேண்டியது? உபவாச நாளிலே what that we have to do during this fasting and prayer time, that will be a true fasting. Come on, say amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. உண்மையான இது பாரம்பரிய உபவாசம் இல்லையா? இது நல்ல கவனிங்க, பாரம்பரிய உபவாசம் இல்லை. இது வந்து மாற்றங்களை கொண்டு வருகிற உபவாசம். சொல்லுங்க ஹல்லேலூயா. This fasting time will bring changes for you. Come on, say amen. Surely you will see it. Let me tell it for you. Surely you will see. நாம் செய்ய வேண்டியது என்ன? 7வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். கர்ணவதி சொல்லுங்க ஆமென். இப்ப எல்லாம் என்ன பாருங்க, சொல்லுங்க ஆமென். இந்த உபவாச நாட்களிலே நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பசி உள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை நீங்க பகிர்ந்து கொடுக்கணும். பசி உள்ளவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஆகாரத்தை நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுகிறது? துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்ள. நீ வீட்டிலே என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பா சேர்த்துக் கொள்ள மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்படி இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆதரவா இருக்க வேண்டும். கீழே என்ன சொல்லுகிறது? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு வஸ்திரம். சொல்லுங்க ஆமென். அப்போ இந்த உபவாச நாட்களிலே உணவில்லாதவர்களுக்கு உணவு,
ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு. மூன்றாவது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? கரலவதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த உபவாச நாட்களிலே இதை நாம் கை கொள்ள வேண்டும். சொல்லுங்க ஆமென். உண்மையா சொல்ல போனா, நான் ஒரு ஷர்ட் வாங்க போனா கண்டிப்பா 10 வெள்ளி ஷர்ட் நான் போட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். நான் போட்ட நல்ல ஷர்ட்டை தான் போடுவேன். நான் போட்ட நல்ல கோட்டை தான் போடுவேன். நான் போட்ட நல்ல ஷூவை தான் போடுவேன். நான் போட்ட எல்லாம் நல்லதை தான் போடணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு 5 வெள்ளிக்கு ஒரு டிஷர்ட் வாங்கி போட முடியாமல் கிழிஞ்சதை போட்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதெல்லாம் பார்த்துலன்னா, நான் பார்த்துருக்கேன் நிறைய. பர்மா, மியான்மாருக்கு போயிருக்கிறேன். அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது அழுகையாக வந்துருச்சு. எனக்கு அழுகையாக வந்துருச்சு. நான் போனால் என்ன ஷர்ட் பார்க்குறேன், பிராண்டட் பார்க்குறேன், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்குறேன். அதை பார்த்த உடனே இதுதான் வாங்கணும், அப்படிதான் நம்பலாம். அப்படிதான் நல்லா கவனிக்க வேண்டும். அப்படிலாம் போடுறோம். ஆனால் துணி இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறது நல்லது. நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்ற அவசியம் இல்லைம்மா. நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் எங்கேயோ மலேசியாவிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்கள் தெருவில் கொஞ்சம் போய் செக் பண்ணுங்க, ரோட்டில் கொஞ்சம் போய் செக் பண்ணுங்க, போய் பாருங்க எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த உபவாச நாட்களில் இதை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். கலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். Matthew chapter 6 verse 16. சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்கள். Matthew chapter 6 verse 16 to 18 திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரர்களைப் போல முகவாடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறது. அப்ப நல்ல கவனிக்க வேண்டும். போதும் இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, moreover when you fast, be not as the hypocrites. மாலம் பண்ணுகிறவர்களை போல் என்ன செய்யாதீர்கள்? உபவாசிக்காதீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உபவாசத்தோடு நீங்கள் என்னிடத்துல திரும்புங்கள். புலம்பலோடு அழுகையோடு உங்களுடைய இருதயத்தை என்னிடத்துல நீங்கள் திருப்பி வந்து உபவாசம் பண்ணுங்கள். அந்த உபவாசத்திற்கு கர்த்தர் என்ன செய்வார்? பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எஸ்ரா 8வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கும் பொழுது எஸ்ரா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். சங்கீதம் 69 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when I wept and humbled my soul with fasting, it became a reproach to me. Come on, say amen. In Psalms it says it so clearly. சங்கீதக்காரன் 69:10 சொல்லுகிறான், நான் உபவாசம் பண்ணி என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணிச்சு நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னுடைய சிறையிருப்பை திருப்பினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும். Let me tell you something, you will see some miracles. Amen. I want to encourage you. Come on, say amen. Amen. I will not come and ask, Rajiv, are you fasting today or not? No. Okay. சொல்லுங்க ஆமென். I won't come and ask you. இவங்க இன்னைக்கு உபவாசம் எடுத்தீங்களா? நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது என் வேலை கிடையாது. சொல்லுங்க ஆமென். That is between you and God. Amen. As a family, fast and pray. Come on, say amen. அதான் நான் என்ன சொல்றேன், அட்வைஸ் என்ன தெரியுமா கொடுக்குறேன்? காலையிலேயே முடிச்சிருங்க எல்லாத்தையும். காலையில என்ன செய்யுங்க? காலையில முடிச்சிருங்க. சாயந்தரம் வந்து டயர்ட் ஆயிருவீங்க. காலையில எழும்பி ஃபாஸ்டிங்கோடு நல்ல முட்டி போட்டு ஜோமணி வேதத்தை வாசிச்சு எல்லாம் ப்ரே பண்ணிட்டு மதியானம் வரைக்கும் இருந்துட்டு மதியானத்துக்கு மேல சாப்பிட்டுருங்க. அப்படின்னா உங்களுடைய காலையிலேயே நீங்க ஃப்ரெஷ்ஷா அந்த மதியானத்துக்குள்ளே நீங்க ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. சொல்லுங்க ஆமென். அதுதான் ஈவினிங்ல பிஸி ஆயிரும். அது இது காரியங்கள். ஸோ ஆகல this is a very good idea. நான் உங்களுக்கு கொடுக்குறது மார்னிங்கே ஃபினிஷ் பண்ணிருங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. மார்னிங் itself take time as a family, pray at least for 30 minutes. Come on, say amen. Come on, say hallelujah. Let God bless you. Let's all stand in his presence. Prasanam Deva Prasanam Karalavarsi Prasanam Deva Prasanam Oma Shandala Mashega. Come on, lift up your voices and say, God, I make a commitment tonight that I will fast and pray for the next 40 days.
I want to pray for a breakthrough in my life and my family. Lord, I commit these days to take fasting and pray for my children. And we are going to join together as a family every day in the morning. We will pray at least for 30 minutes. 30 நிமிஷம். Come on. ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. Oh hallelujah. Shabadora baladori. Shadari bakaladori mashande. Hallelujah Lord. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் சாப்பிடாமல் அவர் வனாந்திரத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து வல்லமையோடு திரும்பினார். The Lord will anoint you, my dear friend. The Lord will give you that grace to carry on. You will not give up on anything that you're doing, but the Lord will help you to do that. சொல்லுங்க hallelujah. Koma shadala do rabaka shandala. F minor கொடுங்க. Hallelujah. Oh hallelujah. Shakala do riba shandala badora bala. Koma shande abhisheganada anal mootum deva ஆருயிர் அன்பரே. சொல்லுங்க அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பு. சொல்லுங்க ஹalleluya. சுக்கரபஷந்தலதோரிபா. ஆண்டவரே நாவுகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும். என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய வல்லமை இறங்கட்டும். என் கரங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும். என் வீட்டை நீர் பரிசுத்தமாக்கும். என் வீட்டிலே தேவனுடைய ஆவியானவர் புறப்பட்டு வரட்டும். நான் தங்கி இருக்கிறேன் அறையிலே தேவனுடைய ஆவியானவர் வரட்டும். என் குடும்பத்திலே தேவனுடைய ஆவியானவர் வரட்டும். என் பிள்ளைகளுக்கு நான் இதை போய் சொல்ல பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணட்டும். அப்பொழுது ஒரு விடுதலை அவர்கள் காண்பார்கள். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Come on everyone together. Lift up your voices and praise God. Come on everyone. எல்லாரும் எல்லா நுகத்தடிகளை முறிக்கிறதும் எல்லா விதமான அநியாயமாய் இருக்கிற இதோ பொல்லாப்பாய் இருக்கிற ஜனங்களின் மத்தியிலே வாழ்கிறோம். கர்த்தர் நமக்கு நீதி செய்வாராக. எல்லா நுகத்தடிகள், எல்லா கட்டுக்கள், எல்லா சுமைகள், எல்லா பாரங்கள், எல்லா விதமான கஷ்டங்களை கர்த்தர் நீக்கட்டும். கர்த்தர் இந்த நாளிலே எல்லா விதமான கட்டுக்களை அவிழ்த்து விடட்டும். என் தேவன் ஏதோ ஒரு நன்மை நமக்கு செய்யும்படியாய் இருக்கிறார். ஹalleluya. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Come on, pray together in Jesus name. In Jesus name. In Jesus name. In Jesus name. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரலோக தகப்பனே, இந்த 40 நாட்கள் உபவாசமும் ஜெபமும் என்கிற இந்த ஒரு காரியத்தை உம்முடைய ஊழியக்காரன் ஆகப்பட்ட நான் சபையிலே சொல்லி இருக்கிறேன். இந்த நாட்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகிற என்னுடைய குட் ஃப்ரைடே மார்ச் 29 வரைக்கும் நடக்கிற இந்த உபவாசமும் ஜெபமும் நாட்களிலே கர்த்தர் மகிமையாய் கடந்து வருவீராக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் ஆண்டவர் என்ன காரியங்களுக்காய் அவர்கள் கேட்கிறார்களோ அவர்களுடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் மாற போகிறது. அந்த முடிவின் நாட்களிலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் காரியத்தை சொன்ன வண்ணமாக நீர் வாய்க்க செய்ய போகிறீர். ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைக்கிறோம், எல்லா தடைகளை நிர்மூலமாக்குகிறோம். உம்முடைய ஜனங்கள் நல்ல ஜெபிக்கட்டும், நல்ல ஆவியிலே துதிக்கட்டும், நல்ல வேதத்தை வாசிக்கட்டும், நல்ல மெடிடேட் பண்ணட்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெப நேரத்தில் வரட்டும். ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இதோ ஆண்டவரே வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளிலே சபையிலே வந்து ஜெபிக்கட்டும், 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 ஜெபிக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்தமுடைய ஜனத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.